Hey dude, welcome back to நம்ம channel Mr. Jason 3. So இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா KFC. So நம்ம வீட்ல என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா KFC ட்ரை பண்ண போறோம். So வாங்க இன்னைக்கு வந்து நம்ம சிம்பிள் அண்ட் சூப்பரான KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் தான் பார்க்க போறோம். KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படிலாம் இல்ல. சிம்பிள் அண்ட் சூப்பர் பர்ஃபெக்ட்டா பண்ண போறோம். இப்போ வாங்க நம்ம ஆல்ரெடி மைனஸ் ரெடி பண்ணிட்டோம். வாங்க அதை போய் செக் பண்ணலாம். So பாத்தீங்கன்னா வாங்க பாத்தீங்க மைனஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அங்கே பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. பாருங்கள் மைனஸு, இந்த மைனஸ் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் என்ன எட்டுனாங்க கிஸ்மி வெரி டேஸ்டி. அப்புறம் இங்கே வந்து பாருங்கள் இதில் வந்து வெறும் என்னது மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு அப்புறம் மிளகாத்தூள் உப்பு பெப்பர் கொஞ்சம் போட்டுருக்கோம். அவ்வளோதான் இதோட டேஸ்ட்டு. இதை அப்படியே சும்மா இப்படி கிண்டிக்குங்க டியூடா. இது வந்து நம்ம வந்து சிம்பிள் அண்ட் பர்ஃபெக்ட் ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு தான் இது. ஓகே, எண்ணெய் காயுது. இப்போது எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காட்டுங்க, ஆடியன்ஸ்க்கு எண்ணெய் காட்டுங்க. அதில் போட்டுறாதீங்க ஃபோனை. இப்படி வாங்க, எண்ணெய் காட்டுங்க, எண்ணெய்ங்க, எண்ணெய் இல்லைங்க, எண்ணெய்ங்க. ஓகே, இப்போ 10 வச்சாச்சு. பாருங்கள், சிம்மில் போட்டுடலாம். நம்ம கடாய் இந்த கொடுமையாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்மில் போட்டுடலாம். ஓகே, கட் பண்ணுங்க. போதும். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து சிக்கன் எடுக்க போகிறோம். மேரினேட்டட் சிக்கன். இது ஒரு 2 hours மேரினேட் ஆகிருக்கு. பாருங்கள் எப்படி வேறு லெவலில் இருக்கா. அண்டு வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி இதையும் எடுத்துக்கணும். வந்து எடுத்துக்கலாம் வாங்க. வேறு லெவல் மேரினேட் ஆகிருக்கு. பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வேறு லெவல் மேரினேட் ஆகிருக்கு. அண்டு அதுக்கப்புறம் வந்து சில்லி தண்ணி எடுக்கணும். ஐஸ் கட்டி அப்படியே தெரியுதுங்க. ஓகே, நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஒன்றா பண்ண போகிறோம். வேறு லெவல் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சிம்லேருந்து நல்லா ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சுங்க. எண்ணெய் காஞ்சி நிற்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து மைனஸ் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நக்கி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் எடுத்துட்டோம். வெரி டேஸ்டியாக இருக்குது. அண்டு சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சிக்கன் நல்லா ஊறி இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் எடுத்து இதில் போடணும். எண்ணெயை சேர்த்து கவர் பண்ணிவிடு. இருமல் சிக்கன் இப்படி போட்டு இப்படி பண்ணணும். இப்படி பண்ணிவிட்டு அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா பண்ணி இது ஐஸ் வாட்டர். ஓகேவா, ஐஸ் வாட்டர் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்படி பண்ணி இங்கே எடுத்துட்டு வாங்க, காட்டுங்க. இப்படி போட்டுட்டு நல்லா ஐஸ் வாட்டரில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் இங்கே பாருங்கள், மறுபடியும் சும்மா இதில் போட்டு எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இது மாவு இதில் போட்டுருங்க. இதில் போட்டு இது போட்டுருங்க. சண்டாலியா தண்ணியில் முக்குவாங்களா? இது போட்டு இதையும் இப்படி போட்டு இது போட்டு போதும், அதிகமாக போடாத கான்சோல் இப்படி போட்டு இப்போ இப்படி ஒதுறணும்னா வச்சுக்கோங்க. போட ஓகேவா, அப்படி உதிரிடுங்க நல்லா. அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. இப்படி உதிரிட்டு பாருங்க, பார்க்கவே எப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஐயா ஃபர்ஸ்ட் நீ பாரு. ஃபர்ஸ்ட் இங்கே எடுத்துட்டோங்க. இப்படி ஓரமாக அப்படி நான் இது ஏற்கனவே ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன். எனக்கு செஞ்சு வந்து மைனஸ் டவுட் வந்துட்டு இருக்கு, பார்த்தாலே தெரியுது. ஐயோ, ஏய் இது துடைக்கலையா? அப்படியே தண்ணியோட குத்துட்டியா? நல்லா வண்ட வேலை பண்ணுங்க நீங்கள். அப்படியே என்ன நல்லா பீஸா, ஃப்ரை பீஸா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம்.
இந்த பீஸ் வந்துச்சு. இது கொஞ்சம் ஹார்டாக வந்துருக்கு. ஃபஸ்ட்டு இது போட்டதுனால நம்ம செகண்ட் இது ட்ரை பண்ணுவோம். வாங்க போகலாம். அடுத்த பீஸ் எடுப்போம் பாருங்கள். அடுத்த பீஸ் இருக்குது. இது எடுத்து இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி ஒதுருங்க. லாஸ்ட் டைம் நம்ம ஒதுரல, இந்த வாட்டி ஒதுரி நம்ம வெறித்தனம் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் பண்ணி ஒரு பிளேட்ல வச்சுருக்கா. ஊற்றுருங்க. வாட்டர் இப்படி ஒதுரிட்டு இப்போ வாட்டரில் மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கோல்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து ஒரு இந்த வாட்டி நம்மளுக்கு சாஃப்டாக வரணும். பெட்டர் அண்ட் பெஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். நீங்களும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக பெட்டர் அண்ட் பெஸ்ட்டு வந்துடும். நம்பிக்கை வைங்க. அவங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுவாங்க. இதுமாரி சிம்பிள் அண்ட் பர்ஃபெக்ட். இதில் ஒன்றுமே கிடையாது. கையை பிடிச்சாப்பீங்க மூக்க. ஓகே இப்போ வந்து நல்லா ஊற்றுருங்க. நல்லா ஊற்றுருங்க. அப்போ தான் இந்த வாட்டி நல்லா மூஞ்சி மாதிரி தெரிக்குது. இந்த வாட்டி உதிரி மறுபடியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 லேயர் போடுங்க. 2 லேயர். ஒரு லேயர் போட்டதுனால தான் லாஸ்ட் டைம் வரல. ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் யாருக்குமே வராது. அதனால இப்போ 2 டயரா எல்லாத்துக்கும் மண்பரியா மாவு காலி ஆகிட்டோமே. இந்த வாட்டி கண்டிப்பாக வரும். இந்த வாட்டி KFC மொத்த ஸ்டைலும் நம்ம கொண்டு வரோம். ரெண்டாவது செய்கிறவங்களே அது செய்வாங்களா? இது KFCயில் நிறைய போடுவாங்க. ஆனால் இது நம்ம வீட்டிலே KFC ஸ்டைலில் ஒரு சிக்கன் செய்யணும்னா அது இதுதான். ஓகே KFC மெட்டனுக்கு வந்துக்குது. இங்கே ஒழுங்காக பாருங்க. கான்சன்ட்ரேட் டு வீடியோ. ஓகேவா? ஓகே நல்லா ஊத்துருங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம அடிக்கிறோம். அதுக்கு சிக்கன் பீஸ் தூக்கி அங்கே போட்டியா? ஓகே அங்கிருந்து எடு. இந்த வாட்டி கண்டிப்பாக KFC ஸ்டைல் வரப்போகுது. காடு ஐ பத்தல. ட்ரை பண்ணி பாரு. இத்தையா சிக்கனா பாருங்க. இந்த வாட்டி வந்து அந்த லிட்டரலாக அந்த KFC ஸ்டைலான ஸ்டைல் வந்துடுச்சு. எப்படி இருக்கு செக் பண்ணி சொல்லுங்க. புட்டு சாப்பிடுவோம். ஃபஸ்ட் டைம் ஹார்டாக இருக்கா இல்லை ரொம்ப ஹாட்டாக இருக்கா? அப்படியே கழுத்து கடிங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? இதை நம்ம ட்ரை பண்ண பார்ப்போம். இதை ட்ரை பண்ணி வெற்றி தரோம். நல்லா இருக்கா? ஜூஸியாக இருக்கா? ஓகே இது க்ரன்ச்சியாக செய்வோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டப்பட்டு ஒரு KFC சிக்கன் ரெடி பண்ணிட்டோம். சிம்பிள். இது முன்னாடியே இது செய்யறது நான் சொல்லியிருப்பேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. தயிர், முட்டை, ஒரு முட்டை போட்டு மிளகாத்தூள் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் உப்பு மிளகாத்தூள் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கோல்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்படியே போட வேண்டியது தான். இதுதான் சிம்பிளஸ்ட்டு KFC. பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது மைனஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். மைனஸ் உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோ பார்த்துருக்கணும். இதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அப்படியே வருது பாருங்க. வாவ் சத்தியமாக வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது. சிம்பிளாக இருந்ததுன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நிஜம் ஒரு KFCக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் KFC நிறைய தூள் பவுடர்லாம் போடுவாங்க. இது சிம்பிள், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள்.
கை வலி பக்கா வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. டாடா பை பை. டேக் கேர். Finally, the KFC with mayonnaise. KFC style. சிம்பிள். சாப்பிட்டது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்படியே சாப்பிட்டு சூடுலாம் நம்ம ஒரு மேட்டரா அள்ளி சாப்பிடு. பார்த்து பொறுமை. தோல் வச்சு துண்ணுகிறா நறுக்கு மறுக்குன்னு. இன்னும் பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற. ஆன் பண்ணியா? ஓகே, நம்ம வந்து சாப்பிடுவோம். மைனஸோட ஹோம்மேட் ப்ரிப்பேர்ட் வேறு லெவலில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். சாப்பிடு நீ. ஓகே, வேறு லெவலில் வந்துருக்கு. சிம்பிளாக இருந்தாலும் ஷார்ப்பாக இருக்குது. டேஸ்டியாக இருக்குது. வெரி டேஸ்டி. ப்ளூ கலர் மட்டும் தான் தெரியும். வேறு ஏதாவது தெரிஞ்சுன்னா டென்ஷன் ஆகிடுவேன் நான்.